கன்னியாகுமரி வீரத்தலைமுறை பத்திரிகையோட கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட பிஆர்ஓ. அதாவது ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு சிறுமியின் தகப்பனார் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதாவது அந்த அந்த வீடியோவில் அந்த பிள்ளைக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு அந்த நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜில் மருந்து 2 வருஷமா எடுத்துட்டு இருக்கிறதாட்டு ஒரு தகவலோட வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்து நாங்கள் பத்திரிகை மூலமாட்டு ஒரு பேட்டி எடுத்து ஒரு தீர்வு காணும்படியாட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அவங்களுக்கு பண உதவி இல்லாதனால 25 லட்சம் ரூபா ஆகுன்னு சொல்லியிருக்காங்களாம். அந்த பணம் அவங்கள்ட்ட இல்லாதனால அந்த பிள்ளைக்கு அறுவை சிகிச்சை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் சார்பாகவும் எங்க பத்திரிகை மூலம் மறுபடியும் நண்பர்கள் மூலமாக அந்த பிள்ளைக்கு ஒரு நிவாரணத்தை நம்ம பெற்று தந்து அந்த பிள்ளைக்கு அந்த ஆபரேஷனை முடிச்சு நல்ல முறையில் அவளை படிக்க வைக்கணும்னு ஒரு நல்ல எண்ணத்தோட வந்திருக்கிறோம். அந்த பிள்ளையை நம்ம பார்த்து அந்த பிள்ளைகிட்ட நம்ம என்ன இருக்குன்னு நம்ம கேட்போம். நான் சேக்ரஹார்ட் மிலிட்டரி ஹை ஸ்கூலில் படிக்கிறேன். 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு லிவர் மாற்றணும், அது இல்லாமல் கிட்னியை மாற்றணும். கிட்னி 5வது ஸ்டேஜுக்கு போன பிறகு மாற்றலாம். லிவர் இப்போ அவசியம் மாற்றணும்னு சொன்னாங்க. அதுக்கு 25 லட்சம் ரூபா வேணும்னு சொன்னாங்க. நான் 2 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜில். எங்கள் அப்பா கூலி வேலை தான் பண்ணுறாங்க. எங்களுக்கு இப்போ அவசியமாக மாற்றணும்னு சொன்னாங்க. அதுக்கு 25 லட்சம் ரூபா வேணும்னு சொன்னாங்க. அவ்வளோ பண உதவி எங்கள்கிட்ட இப்போ இல்லை. தமிழக முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு இந்த வீடியோவை கொண்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவி. நான் நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன். ரொம்ப நன்றி. நான் மறந்தாச்சு. என்னோட பேர் ராதாகிருஷ்ணன். நான் விரிகோட்டில் வந்துட்டு இருக்கேன். எனக்கு 2 பெண் பிள்ளைங்க. 2வது பிள்ளைக்கு கைப்பரலாக் சூரியான்னு ஒரு நோய் ஆஸ்பத்திரியில் சொல்லியிருக்காங்க திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜில். 2 வருஷமாக ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம். அவளுக்கு உடனே லிவர் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வேறு யாரும் உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. நான் கூலி வேலை செஞ்சு தான் குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கேன். தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணமா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த குழந்தையோட வாழ்க்கைக்கு நல்ல ஒரு தீர்வு காண வேண்டேன்.